வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறது ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ் இருக்க விக்னேஷ் அண்ணா கிட்ட இருந்தா இதை நம்மளுக்கு வந்து விக்னேஷ் அண்ணா தான் நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு. இந்த பாக்ஸ்ல நம்மளுக்கு ஒரு ரிவ்யூ யூனிட்டா வந்திருக்கு. இந்த ரிவ்யூ யூனிட்ல நம்மளுக்கு 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். சோ இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவா வரப்போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செய்ய போறதா நம்ம வந்து டோர் ஓபன் பண்ணும்போது எஸ்எம்எஸ்ல அலர்ட் வரப்போற அந்த ப்ராஜெக்ட். அதுக்கு யூஸ் பண்ற அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் இப்ப ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். சோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான காம்போனன்ட்ஸ் எல்லாம் விலை கம்மியாவும் ஆனா பெஸ்ட் குவாலிட்டிலே வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ் இருக்க விக்னேஷ் அண்ணாவை கான்டாக்ட் பண்ணலாம். அந்த அண்ணாவோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த அண்ணாவும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் மேக் பண்ணி அப்லோட் பண்றாரு. அந்த அண்ணாவோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே கமெண்ட் பாக்ஸ்லயே கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. எப்படி காம்போனன்ட்ஸ் வாங்கணும்ன்றது கூட அந்த வீடியோ கீழே இருக்கும் நண்பா. அப்படியே அந்த அண்ணா சேனலை சப்போர்ட் பண்ணி விடுங்க. இப்போ நீங்க பாக்குறதா GSM போர்டு. இந்த போர்டு தான் நம்ம ப்ராஜெக்ட்ல ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ண போறோம். இந்த போர்டு வந்து நம்ம விக்னேஷ் அண்ணா ஓனாவே கஸ்டமைஸ் பண்ணி மேக் பண்ணது. சோ இந்த போர்டு எல்லாம் அந்த அண்ணா கிட்ட கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த போர்டோட ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம தான் இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். சோ அதை தான் நம்ம இப்ப டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு சைடுல இருக்க பொருட்கள் எல்லாம் வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ செஞ்சு பார்ப்போம். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வீடியோ கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் விலை கம்மியா வாங்கிக்கோங்க. இனி நேரா மேக்கிங் ப்ராசஸ்க்கு போலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த டோர் சென்சார் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த சென்சாரை விக்னேஷ் அண்ணா தான் அனுப்புனாரு. இப்போ நீங்களே பார்க்கலாம், அந்த சென்சார்ல ஒரு சென்சார்ல மட்டும் 2 வயர்ஸ் இருக்கும். அந்த 2 வயர்ஸ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த 2 வயர்ஸே எடுத்துக்கோங்க. அந்த 2 வயர்ஸ்ல ஒரு ரேண்டமா ஒரு வயர் எடுத்து நம்ம வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ நம்ம கன்சிடர் பண்ணிக்க போறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளோட அந்த 2 வயர்ஸை 2 ஜம்பர் வயரோட வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க நண்பா. கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து டேப் போட்டு ஒட்டிக்கோங்க நண்பா. ஓகே, இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து Arduino Uno ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த Arduino Unoல நம்ம இப்போ வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கனெக்ஷன்ஸை நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்து கூட கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட டோர் சென்சார்லேருந்து வர 2 வயர்லேருந்து ஒரு வயரை நீங்கள் வந்து கிரவுண்டுக்கு கொடுத்துக்கோங்க. அதாவது நம்மளோட யூனோவில் இருக்க ஒரு கிரவுண்டு பின்னுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வேற ஒரு வயரை நம்மளோட யூனோவில் இருக்க அதாவது டிஜிட்டல் பின்னில் இருக்க 2ல கனெக்ட் பண்ணிக்கோங்க நண்பா. அதுக்கடுத்து மேல் டு ஃபீமேல் ஜம்பர் வயர் 2 எடுத்துக்கோங்க. நான் இப்போ பிளாக்கும் ஒயிட்ன்ற 2 கலர்ல எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட பிளாக் வயரை நம்ம யூனோல இருக்க கிரவுண்ட் பின்னுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளோட அந்த ஒயிட் வயரை நம்மளோட யூனோல இருக்க TX பின்னுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க நண்பா. அதுக்கடுத்து நம்ம வந்து GSM போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ் இருக்க விக்னேஷ் அண்ணா கஸ்டமைஸ் பண்ணி மேக் பண்ண அந்த போர்டு தான் இது. இந்த போர்டில் நீங்களே பார்க்கலாம், மொத்தம் 3 பின் இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கு அந்த பவர் சப்ளைக்காக ஒரு DC சாக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பின் வந்து கிரவுண்டும், செகண்ட் பின் வந்து TXும், தேர்ட் பின் வந்து RXும் நண்பா. ஸோ ஃபர்ஸ்ட் பின்ல நம்மளோட பிளாக் வயரும், தேர்ட் பின்ல நம்மளோட ஒயிட் வயரும் கனெக்ட் பண்ணிக்கோங்க நண்பா. அதுக்கடுத்து நம்மளோட இந்த போர்டில் நம்ம வந்து சிம் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிம் இன்சர்ட் பண்ணும்போது நான் எப்படி சிம் இன்சர்ட் பண்ணுறேன்னு ஸோ அந்த பொசிஷனை பார்த்து நீங்களும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமா நீங்க யூஸ் பண்ற அந்த சிம்மு வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்ப முடியும் நண்பா. சோ அந்த மெசேஜ் அனுப்ப முடியுமான்றதை செக் பண்ணதுக்கு அடுத்து அந்த சிம்மை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ண போறோம். சோ அதுக்காக நம்மளோட Arduino Unoல நம்ம Arduino Unoவோட கேபிள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்க வந்து லேப்டாப்போ இல்ல கம்ப்யூட்டரோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அதுல நீங்க வந்து Arduino IDன்ற அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த சாஃப்ட்வேர் வழியா நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் நண்பா. ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த சாஃப்ட்வேர்ல ஃபைல்ல கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைல்ல நீங்களே பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்க அந்த பேசிக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா பிளிங்க்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஸ்க்ரீன்ல நீங்க போயிட்டு அந்த டூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டூல்ஸ்ல நீங்க யூஸ் பண்ண அந்த Arduinoட நேமை இன்சர்ட் பண்ணதுக்கு அடுத்து போர்ட்ன்ற அந்த ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகாது. ஏன்னா நீங்க Arduino கனெக்ட் பண்ணல. இப்போ நீங்க வந்து Arduino கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போர்ட்ன்ற அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும் நண்பா. நான் சொன்னதெல்லாம் கரெக்டா வருதான்றதை செக் பண்ணதுக்கு அடுத்து அந்த ஆல்ரெடி இருக்க அந்த ப்ரோக்ராமை ஃபுல்லா டிலீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணா அந்த நம்பர்ன்ற அந்த இதுல 91 போட்டதுக்கு அடுத்து XX போட்டிருப்போம். அந்த XXக்கு பதிலாக உங்க நம்பரோ இல்லைன்னா எந்த போனுக்கு SMS வரணுமோ ஸோ அந்த போனோட நம்பரும் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்க வந்து அப்லோட்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா டன் அப்லோடிங் வரும். டன் அப்லோடிங் வந்ததுக்கு அடுத்து அந்த கேபிளை ரிமூவ் பண்ணிக்கோங்க நண்பா. அதுக்கடுத்து நம்மளோட இந்த GSM போர்டுக்கான பவர் சப்ளை கொடுக்க போறோம். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து 9 வோல்ட் பேட்டரி வழியாக தான் பவர் சப்ளை கொடுக்குறேன். DC போர்ட்டுக்கான அந்த கனெக்டர் வந்து அந்த 9 வோல்ட் பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கனெக்டர் நம்ம விக்னேஷ் அண்ணா தான் அனுப்பியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நீங்க அந்த விக்னேஷ் அண்ணாட்ட கேட்டு நீங்க வாங்கிக்கலாம் நண்பா.
நண்பா. இப்போ நீங்களே பார்க்கலாம் கனெக்ட் பண்ணும்போது அதுல லைட் எரியுது. ஸோ அப்பனா நீங்க வந்து எப்பப்ப இது ஒர்க் ஆகணும்னு நினைக்கும் போது அப்போ மட்டும் நீங்க இந்த டிசி போட்ட கனெக்ட் பண்ண போதும் நண்பா. அதுக்கடுத்து நீங்க வந்து இதெல்லாம் நான் வந்து ஒரு டப்பால பிளேஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்காக அந்த டப்பால ஓட்டையை போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஜிஎஸ்எம் போர்டில் இருக்க அந்த ஆண்டனா மட்டும் வெளியே வர மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளோட எல்லா காம்பனன்ட்ஸையும் நம்ம வந்து ஒன்னா வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த டப்பாக்குள்ள. அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து அடினோக்கு மட்டும் பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அந்த அடினோ கேபிளை மட்டும் அந்த அடினோட வச்சு கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து அந்த கேபிளோட அந்த யூஎஸ்பி போட்டு உங்களோட பவர் பேங்க்லயோ இல்லைன்னா நீங்க வந்து டேரக்டா அடாப்டர் வச்சு நீங்க வேணா பவர் சப்ளை வேணாலும் கொடுத்துக்கோங்க. நம்ம மேக் பண்ண பவர் பேங்கோட வச்சு கனெக்ட் பண்ண போறோம். அதுக்கடுத்து நம்மளோட இந்த டோர் சென்சார் மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ இப்போ நீங்க வந்து இது ஒர்க் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பவர் பேங்கே அந்த 9 வோல்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ணாலே இது ஆன் ஆயிரும் நண்பா. அப்புறம் அது ஒரு சேஞ்ச் இருக்கு. இப்போ நம்ம வந்து 9 வோல்ட் பேட்டரி பவர் சப்ளை கொடுத்த இடத்துல இப்போ நம்ம வந்து அடாப்டர் தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா 9 வோல்ட் பேட்டரிக்கு வந்து ஆம்ப் ரொம்ப கம்மியா இருக்கறனால இந்த ஜிஎஸ்எம் போர்டு ரன் ஆகாது நண்பா. ஸோ இந்த ஜிஎஸ்எம் போர்டு ரன் ஆகணும்னா மினிமம் நீங்க வந்து 2 ஆம்ப் இருக்கிற மாதிரியான அடாப்டரா பார்த்து எடுத்துக்கோங்க. அதாவது 12 வோல்ட் 2 ஆம்ப் இருக்கணும் நண்பா. ஸோ அந்த அடாப்டர் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து அந்த பவர் பேங்கை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸை வந்து அந்த செவரோட வச்சு ஒட்டிக்கோங்க நண்பா. அதுக்கடுத்து அந்த டோர் சென்சாரை ஒரு சென்சார் டோருக்கு சைட்லேயே வேற ஒரு சென்சார் டோர்லேயே வச்சு ஒட்டிக்கோங்க. அந்த 2 சென்சாரும் ஜாயிண்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நண்பா. டோர் க்ளோஸ் ஆகும் போது ஸோ இப்படி வச்சு நீங்க ஒட்டினதுக்கு அடுத்து பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் அது ஓன் ஆயிரும் நண்பா. ஸோ இது மேக் பண்ணும்போது நீங்க இந்த பாக்ஸை மட்டும் நீங்க விண்டோ சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியாவில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி வைக்கிறனால ஈஸியா ரேஞ்சு கிடைக்கும். ஸோ ஏன்னா தான் இப்போ நம்ம வந்து இந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து எந்த ஃபோனோட நம்பர் கொடுக்குறோமோ அந்த ஃபோனை மட்டும் கையில் வச்சிருக்கேன். அதுக்கடுத்து இப்போ நம்மளோட இந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம். நம்மளோட ஃபோனில் வந்து டோர் ஓப்பன் அலர்ட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் எழுத நீங்களே பார்க்கலாம். இது நீங்க வந்து வேர்ல்டில் எங்க இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும் ரேஞ்ச் இருந்தால் மட்டும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்க வந்து உங்களோட ஸ்கூல் எக்ஸிபிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வேணும்னா உங்க வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா.